வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கைனிக்கு வந்திருக்கோம். ஏன்னா வந்து இந்த தாட்டி கைனியும் நான் சொல்கிற மெத்தடில் வந்து பயிர் வைக்கிறதா இருக்காங்க. என்னென்ன வெரைட்டி வந்து போட்டிருக்காங்கன்ட்டு நான் சீக்கிரம் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ரிச் ஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது இந்த என்ரிச் ஜீவாமிர்தம்ன்றது வந்து ஜென்ரல் ஜீவாமிர்தம் தான். அது கூட நம்ம அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியா, அப்புறம் வந்து பெசிலஸ் சப்டாலிஸ், இது எல்லாத்தையும் வந்து கலந்து நம்ம வந்து ஃபீல்டில் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலயமா விட்டோம்னா டிசீஸ்க்கு ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நியூட்ரியன்ட் அப்டேக் வந்து சூப்பராக இருக்கும், பயிரும் நல்லா வந்துடும். முதல்ல வந்து ஜீவாமிர்தா செய்யுது எப்படின்னு சொல்கிறேன். 2 கிலோ பல்ஸ் ஃப்ளோர், அதாவது உளுந்து பொட்டுன்னு சொல்லுவாங்க, அது உளுந்த மாவும் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 கிலோ வந்து சாணம், 2 லிட்டரு கவ் யூரின் கோமியம், அது இல்லாமல் 2 கிலோ எருவு. அதாவது எருவுன்னு சென்ஸ் வந்து காட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த கெமிக்கலும் போடாமல் எந்த ஒரு ரெசிடியும் இல்லாத ஏரியா. அதாவது எப்படி சொல்றது, உங்க இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் எடுத்தீங்கன்னா அதுல இந்த பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அதாவது அசோஸ்பெர்லம் அந்த மாதிரி இதெல்லாம் சாதாரணமாகவே மண்ணில் இருக்கும். அது வந்து எடுத்து நம்ம போடுறது மூலிமா அது மல்டிப்ளை ஆகி இதில் போகும். இந்த என்ரிச் ஜீவாமிர்தத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ நம்ம போட போகிற அந்த அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியா அதெல்லாம் வந்து மல்டிப்ளை ஆகும். ஒரு 10 days விட்டுனா மல்டிப்ளை ஆகி நிறைய மைக்ரோபியல் லோடு வந்து நம்ம கொல்லிக்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும். நம்ம 2 கிலோ ஜாகரி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 லிட்டர் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணோன்னா அது ஒரு 10 daysக்குள்ளே வந்து நமக்கு மைக்ரோபில்லோடலாம் இன்க்ரீஸ் ஆகி நம்ம வந்து கொல்லியில் விடுற ரேஞ்சுக்கு வந்துடும். அப்படின்னாலே தெரியும். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பெரிய பேரல் இந்த பேரல் எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம வந்து 2 லிட்டர், அதாவது 2 ஜீவாமிர்தம் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்து வந்திருக்கோம். இதில் வந்து 4 to 5 kg கவுடங் இருக்குது. இதில் வந்து பல்ஸ் ஃப்ளோரும் உள்ள ஜாகரியும் இருக்குது. இதில் வந்து நம்ம அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியா, அப்புறம் வந்து பெசிலஸ் சப்டாலிஸ், இது எடுத்து வச்சது எல்லாமே இது உள்ளே இருக்குது. இது வந்து கவ் யூரின், இது உள்ளே வந்து எருவு இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கவுடங் நல்லா எடுத்து கொட்டிக்கலாம். ஜாகரி வந்து நாட்டு சர்க்கரையாகவும் இருக்கலாம், இல்லை பனவெல்லம் சர்க்கரை அந்த மாதிரி கூட இருக்கலாம். இது வந்து 3 kgs இருக்குது. இன்னும் 3 kgs வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து பாஸ்போபாக்டீரியா லிக்விடில் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு 2 liters per acre இதோட ரெக்கமெண்டேஷன். அதனால் வந்து 250 ml பேக்கெட்ஸ் வந்து 8 வாங்கிட்டு வந்திருக்கோம். பர் ஹெக்டர் ரெக்கமெண்டேஷன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பெசிலஸ் சப்டாலிஸ், இது 1 kg per acre ரெக்கமெண்டேஷன். இதையும் நம்ம கலந்துட்டோம்னா மைக்ரோபியல் லோட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து அசோஸ்பெர்லம். நெல்லுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த அசோஸ்பெர்லம். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இதோட ரெக்கமெண்டேஷன் வந்து 1 liter per hectare.